வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்னைக்கு வீடியோவில் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி ராகி கடலை உருண்டை எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணியில் அந்த உப்பை நல்லா கரைச்சி விட்டுறலாம். 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாம். நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இந்த உப்பு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பிட்டு மாவுக்கு பிணையிறாப்புல பிணைஞ்சிடலாம். பிட்டு மாவுக்கு கொஞ்சம் நம்ம தண்ணி கம்மியாக பிசைவோம். இதுக்கு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் உண்டனாகவே பிசைஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி இருக்கணும். பார்க்குறதுக்கு கட்டி கட்டியாக இருக்கும், ஆனால் பரவாயில்ல. இப்போ நம்ம இட்லி தட்டில் வேக வச்சுக்கிடலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாமே வச்சாச்சு. தண்ணி சூடாக இருக்குது. இப்போ இட்லி தட்டில் வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். வேக வைக்கிறதுக்கு பதம் பார்த்திங்கன்னா அந்த வாசனை வரும். ஒரு ஸ்பூனில் எடுத்து பாருங்கள், கையில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா வெந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டவே இல்லை, வெந்துருச்சு. எடுத்து ஒரு பவுலில் நம்ம ஆற வச்சிடலாம். ரொம்ப சூடாக இருக்குது, கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 3/4 கப் அளவுக்கு வேர்க்கடலையை தோலெல்லாம் நீக்கிட்டு சேர்த்துடலாம். 3 ஏலக்காய் வாசனைக்கு. பல்ஸ் மூடில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் 1 கப்புக்கு 1 கப்பு வேர்க்கடலை சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னமும் சூப்பராக இருக்கும். இப்போ ஆறின அந்த பிட்டை இதை சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். அந்த வேர்க்கடலையும் அந்த பிட்டு மாவும் நல்லா சேர்ந்து வரணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. வெல்லம் 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இனிப்பு அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்துச்சுன்னா 1 கப்பு கூட சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ மறுபடியும் மிக்ஸி ஜாரில் 2 சுற்று சுற்றிடலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா சுற்றியாச்சு. இப்போ வேறொரு பவுலில் மாற்றிக்கிடலாம். இப்போ வேறொரு பவுலில் மாற்றிக்கிடலாம். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா உரலில் இந்த மாதிரி வேக வச்சு நல்லா இடிப்பாங்க. வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா இடிப்பாங்க. இடிச்சிட்டோம்னா அப்படியே எண்ணெயாக வரும். அந்த மாதிரி உருண்டை செஞ்சு தான் சாப்பிடுவாங்க. அது ரொம்ப இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்கிறோம். ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அப்போ வர அந்த இடுப்பு வலி எல்லாவும் ஈஸியாக சரியாயிடும். இந்த மாதிரி வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் வேற சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.